வணக்கம் நண்பர்களே. ஆனி மாதம் அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியன் உட்கார போகிறார். இந்த சூரியனானவர் 5ஆம் இடத்துக்காரர். புத்திசாலித்தனம், அறிவு, தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடிய அந்த ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே இந்த 3ஆம் இடத்துல முயற்சிக்குள்ளர கொண்டு வந்துடுவார். அவருடன் சேர்ந்து புதனானவர் உட்கார போகிறார். 3ஆம் இடத்துல ஆட்சியாக உட்காருவார். இந்த ஆனி மாதத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டைனாக்க கேட்டை நட்சத்திரம்னு பேர். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும்போது தான் பௌர்ணமி இந்த மாதத்தில் வரும். ஒரு மாதத்துக்கும் பேர் இப்படி தான் அமையும். பௌர்ணமியில் வர வர அதுக்கு பேர் அமைச்சிடுவாங்க. அப்போ ஜேஷ்ட மாதம். அப்போ அஷ்டமத்திலே சந்திரன் வருவார் காலச்சக்கர புருஷத்தினே. அப்போது இந்த ஜேஷ்டை வருதுன்னா 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்பாயிடும். அப்போது உங்களுக்கு பல புதிய அந்த எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் அது எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்ப்ளோர்டு ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சூரியனும் சந்திரனும் கொடுக்க இருக்கிறார்கள். இதனுடைய இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம்னா 8ஆம் இடம்னா கஷ்டம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ மழை விஷயத்தில் போய் இப்போ வடநாட்டில் நிறைய மழைகள் கொடுப்பார். ஹிமாச்சலம் அப்படிங்கிற ஏரியாவிலலாம் கொஞ்சம் ஃப்ளட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். லேண்ட்ஸ்லைட்ஸ். பொருளாதாரத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கோல்டு, சில்வர் அப்படிலாம் ப்ரைஸ் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக பார்த்தோம்னா நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொடுப்பார். இஃப்ஸ் அண்ட் பட்ஸாக இருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையை இந்த ஆனி மாதம் தாங்கி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த ஆனி மாதத்தினுடைய அவுட்லைன் நமக்கு புரிஞ்சிச்சு. இதில் ஆனி உத்திரம் அப்படின்னு 22ஆம் தேதி அன்று வரும். அன்றைய நாளிலே முக்கியமாக சிவனுக்கு திருமஞ்சனம், அந்த நாளை நடராஜ பெருமானுடைய அபிஷேக ஆராதனையில் பண்ணுவதனாலே சிறந்த பலன்கள் உண்டு. அதே மாதிரி ஜேஷ்டை அப்படிங்கிற இந்த பௌர்ணமி தினத்தன்று ஜேஷ்டாபிஷேகம் என்ற நிகழ்வுகள் சிவ வைஷ்ணவ கோயிலில் நடக்கும். இதனாலும் நமக்கு நல்ல பலன்கள் உண்டு. சனி பிரதோஷம் 27ஆம் தேதி அனுஷ நட்சத்திரத்தின் சாரத்திலே இருக்கும்போது, சந்திரன் இருக்கும்போது வருகிறது. அன்றைய நாளிலே கடன் அடைப்பதும் ரொம்ப விசேஷம். அன்றைய பிரதோஷ நாள் ரொம்ப விசேஷமாக நமக்கு உயர்நிலையை கொடுக்கக்கூடியதாக அமைகிற இந்த ஆனி மாதம் எல்லாருக்கும் வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா வரக்கூடிய நாளில் இந்த உத்தராயணம் என்கிற புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயன புண்ணிய காலமான ஆடி மாதம் பிறக்கப் போகிறது. அதனால் தேவர்களின் பகல் பொழுதுக்கு ஒரு எண்டு வரக்கூடிய நாளாக இருந்ததுனால என்னெல்லாம் நம்ம கேட்டு பெறணுமோ அதெல்லாம் இந்த மாதத்தில் கேட்டு பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துடைய நுட்பம். அதனால் இந்த மாதம் ரொம்ப அலர்ட்டாக எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். ஒரு ராசிக்கு எப்படின்னு பலன் நம்ம தொடர்ந்து காண்போம். வாருங்கள். காலச்சக்கர புருஷத்தின் 7ஆம் இடத்து கலத்திரஸ்தானனான துலா ராசி அன்பர்களே, எது நடந்தாலும் உங்களுக்கு டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலையில் லாபத்துக்குரிய இந்த சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடத்துல இப்போ உட்கார்றார். இந்த மிதுன ராசியில் இந்த மாதம் புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் உரியவர் ஆட்சியிலே அமர்கிறார். இந்த மிதுனத்திலிருந்து கேட்டை நட்சத்திரத்திலே ஜேஷ்டை அப்படிங்கிற பௌர்ணமி நடக்கக்கூடியதுனால இந்த மாதமே ஜேஷ்டை மாதம்னு பேர். ஜேஷ்டாபிஷேகம், கோயில் அபிஷேகங்கள்லாம் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதத்திலே பலவிதமான மன குழப்பங்களும் பயங்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு. தந்தை வழியிலே சில ஆரோக்கியத்தன்மைகள் குறைபாடு, பூர்வீக சொத்துக்களிலே சில இடர்கள், வளர்ச்சியிலே நம்ம சரியாக தான் போயிட்டுருக்கிறோமான்னு தெரியலையே அப்படின்னு திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, லாபம் வரலையேன்னு ஒரு புலம்பல், இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுடன் தொடர்ந்து வரக்கூடிய தொடர்கதியாக இருக்கிறது. அஷ்டமத்தில் நமக்கு சந்திர பகவான் ரிஷபராசியிலே பயணம் செய்யும்போது இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அந்த நாட்களிலே கொஞ்சம் மிருகசீஷம், ரோகிணி நட்சத்திரங்கள் போது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது.
சரி சார், எப்படியானும் பணம் பண்ணணுமே, அதுக்கு எதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த 2ஆம் இடம்ங்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்தை குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. குருவின் பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கிற போல 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்த்து உங்களுடைய 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தையும் பார்க்கிறார். அங்கே யோகாதிபதியாக சனி பகவான் இருக்க, அவரையும் பார்த்துறார். அப்போ குரு அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை உங்களுக்கு பண்ணிட்டுருக்கிறார். அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும். ஆனி 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்தை இந்த சந்திரன் தொடும்போது சிதம்பர நடராஜ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும். அன்றைக்கி ஆணி திருமஞ்சனம்னு சொல்லுவோம். அந்த திருமஞ்சன நினைவில் நீங்கள் கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற கோயில், எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதனால் அதில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த நாள் வரக்கூடிய வைப் என்னென்னா, இந்த பயங்கள் எல்லாம் போக வச்சிடும். ஒரு தெளிவு கிடைக்கும். எதுவுமே நம்ம புரிஞ்சு செய்கிறோம். அதேபோல் 27ஆம் தேதி சனி பிரதோஷம். அன்றைய நாளிலே சிவனின் ஆராதனை, அவருக்கு நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்குமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து எல்லா தோஷமும் கஷ்ட நிவர்த்தியும். ஆனால் இந்த யோகத்தின் பலனை, அந்த சனி உட்கார்ந்துருக்கார் இல்லையா, யோகாதிபதியாக 6ஆம் இடத்துல பணத்தை கொடுக்குறேன்னு உட்கார்ந்துருக்கார், பிடிச்சிக்கலாம். அப்போ தனம் வருவதற்கான வாய்ப்பு இப்படித்தான் இருக்குது. அதனால் பணம் உண்டாகும், கவலைப்பட வேண்டாம். இந்த மனநிலையிலே மாற்றங்களை கொண்டு வரக்கு தியானம் அவசியம். புதாஷ்டமின்னு இருக்குது. ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு புதனின் அஷ்டமி. அந்த நாளிலே விஷ்ணு பகவானை வழிபடுவது அப்படின்னு வச்சுக்கிட்டு மனதை நல்ல தியானத்துடன் எல்லா காரியங்களும் நிதானித்து செஞ்சிங்கன்னா புரிதலோட பல காரியங்களை ஜெயமாக பண்ண முடியும். வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக ரீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பண்ணலாம். 14ஆம் தேதி அன்றைக்கி சர்வ அமாவாசை, ஜூலை 14ஆம் தேதி. அன்றைய தினம் இந்த லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன் அவர் இருக்கார். அந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து விட்டு உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்வது அப்படின்னு வச்சிங்கன்னா வரக்கூடிய நாட்களிலும் பணப்பிரச்சனை இல்லாமல், குடும்ப சிக்கல்கள் இல்லாமல், எந்த தடைகளும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகள் இருக்குது. அதனால் இதை அப்படியே மனதில் வாங்கி கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.